ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிருவோமா? ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. என்ன கொடுக்கணுமா சொல்லுங்க? ஏற்ற துணையை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், சிலருக்கு ஏற்ற துணையை ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். ஆமே. யார் யாருக்கெல்லாம் ஏற்ற துணை முன்னாடியே இருக்குது? ஏற்கனவே இருக்குதா? ஆமாம், அல்லேலூயா. இங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாரும் கை தூக்குங்க. யார் யாருக்கெல்லாம் ஏற்ற துணை இருக்குது? எல்லாருக்கும் கை தூக்குங்க. மெர்சியக்கா, ஏற்ற துணை இருக்கா இல்லையாக்கா? இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், கவுனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, ஒரு மனிதனும் தனிமையாக இருக்கக்கூடாதுங்கிறத கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். அந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதே இல்லை. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது கிடையாது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தனியாக இருக்கிறது நல்லதில்லை. சொல்லுங்க, நல்லது கிடையாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் என்ன தேவை அப்படின்னா, நல்ல ஒரு துணை தேவை. ஏற்ற துணை அவங்களுக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. இந்த துணையை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொண்டா தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமென். துணைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹெல்ப்பர், உதவியாளர் அப்படின்னு அர்த்தம். என்னவா? உதவி பண்ணுறவங்க. என்ன பண்ணுறவங்க? நீங்கள் வேற எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உபத்திரியம் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிடாதீங்க. எது என்ன ஆளுங்க? சொல்லுங்க, உதவியாளர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி ஒரு கணவர் தான் துணையாளர், மனைவி மட்டும்தான் துணையாளர் என்பதல்ல. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு யாரு? துணையாளர்கள். பிள்ளைகள் சில நேரத்தில் பெற்றோருக்கு எப்படி இருக்கிறாங்க? துணையாளராக இருக்கிறாங்க. அக்கா தம்பிக்கு துணையாளராக இருக்கணும், அக்கா தங்கச்சிக்கு துணையாளராக இருக்கணும். குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் எதுக்காக தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வரும்போது, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில நேரங்கள் வியாதி வர்றப்போ, மனக்கவலைகள் வருகிறப்போ, சோர்வுகள் வருகிறப்போ, இவங்க என்னை என்ன செய்யணும்? என்னை பலப்படுத்தணும், என்னை தேற்றணும். நீ தைரியமாறு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவதற்காக தான் கர்த்தர் இந்த உறவுகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா இந்த பூமியில வாழுகிற நாம் எந்த விதத்திலையும் தனிமையா வாழ முடியாதுங்கிறதுக்காக எனக்கு அப்பாவை கொடுக்கிறார், அம்மாவை கொடுக்கிறார், மனைவியை கொடுக்கிறார், கணவரை கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார். எல்லா விதமான குடும்ப உறவுகளை கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன எந்த விதத்திலையும் தடுமாற பண்ண விடாதபடி, சோர்வுகள் வரும்போது என்னை பலப்படுத்துவதற்காகவே இந்த சொந்த உறவுகளை, குடும்ப உறவுகளை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோர் எப்படி இருப்பாங்க? உதவியாளராக இருப்பாங்க. நமக்கு பால் குடிக்க முடியாது, அப்போ யார் தான் கொடுத்தது? உணவு நம்மளால் சாப்பிட முடியாது, நம்மளுக்கு ஊட்டி விட்டது யார் தான்? யார் ஊட்டி விட்டது? ட்ரெஸ்ஸு வாங்க முடியாது, ட்ரெஸ்ஸு மாட்ட முடியாது, நமக்கு மாட்டி விட்டது அவங்க தான், வாங்கி கொடுத்தது அவங்க தான். சாப்பாட்டுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்தது யார் தான்? ஆமாவா இல்லைங்களா? காலங்கள் கடந்து போயிருச்சு. இப்போ ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சவங்க, இப்போ பிள்ளைகள் வளர்ந்த உடனே நாம என்ன செய்யணுமா? பெற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்போ இவங்களுக்கு இவங்க உதவி செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்களே, சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர் உதவி செய்யணும், பெற்றோருக்கு. இதுக்காக தான் கர்த்தர் இவங்க வயிற்றுல இவங்களையும், இவங்க கூட இவங்களையும் ஆண்டவர் இணைத்து வைத்து பறக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த மனுஷனும் இந்த பூமியில தனியா வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துணைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ எனக்கு என்னுடைய குடும்பத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும்
ஆண்டவர் இந்த சரீரத்துக்குரிய நிலைகளுக்காக தந்திருக்கிறார் என்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ தூரத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு வர்ற கணவருக்கு சாயந்தர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? தூரத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஆஃபீஸ் கடினத்தில் வேலை செஞ்ச கடினத்தில் அந்த கஷ்டத்தின் மத்தியில் வீட்டுக்கு வர்றப்போ நாம் அவங்களுக்கு எப்படி ஒரு ஆறுதலாக இருக்கலாம்னா, நாம் எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம்னா, ஒரு வந்தவனை ஒரு டீயை போட்டு கொடுத்து, எதுவும் ஆஃபீஸில் பிரச்சனையா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, அந்த மாதிரி இருக்குங்க, என்ன ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறீங்க, என்ன காய்ச்சடிக்குதா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டு ஒரு மாதிரி நிலைகளை நம்ம ஆறுதல் படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எந்த இடத்துலையும் நிற்கிறத விட என் வீட்டுக்கு போனோம்னா எனக்கு என்ன கிடைச்சிருங்கிற உணர்வோடு கூட வருவாங்களா? ஆமாவா இல்லைங்களா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மனைவி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உடம்பு சரியில்லாமல் இல்லை வேலையினுடைய பளு நிறையா இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களோட இணைந்து ஒரு சின்ன ஊடமாட சின்ன சின்ன காரியங்களை பார்க்குறப்போ எனக்கு யாரும் வேலைக்கு வர தேவையில்லை, எனக்கு வேலை செய்ய முடியலைன்னா என் வீட்டில் மற்றவங்க இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வருமா வராதுங்களா? அப்போ இவங்களுக்கு சொல்லுங்கள், இவங்க உதவியாளர், இவங்க உதவியாளர். அப்போ ஒருத்தருக்கொருத்தர் நாம அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பலவீனங்கள்ல நாம பலப்படுத்துவதற்காக செய்கிற உதவிக்காக தான் கர்த்தர் எங்களை அந்தந்த குடும்பங்கள்ல வைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார் என்கிறத புரிந்து கொள்ளணும். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பிரசங்கி 4 வேகமா வாசிங்களே. பிரசங்கி 4 9-10 வேகமா வாசிங்களே. பிரசங்கி எழுதின புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்களே. ஒண்டியா இருக்கிறதுல விட இருவர் கூடி இருப்பது நலம். எப்படி இருக்கிறதா? அப்ப எது நல்லது சொல்லுங்க? ஒண்டியா இருக்கிறதா சொல்லுங்க, கூடி இருக்கிறதா சொல்லுங்க? கூடி இருக்கிறதா நல்லது. அல்லேலூயா, ஆமென். கல்யாணம் ஆன உடனே என்ன செஞ்சிடறோம்? நாம ஒண்டியா வந்துடுறோமா? ஆமென். தனியாக வந்துடுறோமா? அன்னைக்கு ஒருத்தர் இளையாங்குடியில் ஒரு முஸ்லீம் பிரதர் அவங்க பேசினாங்க. அவங்க சகோதரர்கள் எல்லாருமே ஒரு 6-7 பேர், அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருமே குடும்பத்தில் 25 பேருக்கு மேலே என்ன செய்கிறாங்க, ஒரே வீட்டில் தான் தங்குறாங்க. அவங்க வீட்டும் இளையாங்குடியில் சொல்கிறா, அவங்க குடும்பத்தில் எப்படி எத்தனை பேர் தங்குறாங்களாம்? அவங்க சொல்கிறாங்க, எங்கள் இதில் நாங்கள் கறி எடுத்தோம்னா 5 கிலோ எடுக்கணும். அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள் 5 கிலோ எடுக்கணும், அந்த 5 கிலோவும் எங்களுக்கு ஒரே நேரத்தில் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், எங்களுக்கு காலியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இதுவரைக்கும் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய நிலைகளை விட்டு அவங்க என்ன செய்யலை. அவங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க தேவை என்பதை கர்த்தர் அறிந்து தான் நம்மளை அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் கேள்வி கேட்குறோம்ல, நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே பிறந்தேன், என்ன ஏன் நீ பெத்த அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறாங்கல்ல. கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னை இந்த பூமியில் பிறக்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா, என்னை இந்த பூமியில் அந்த வீட்டுக்குள்ளே பிறக்க வைக்க ஒரு நோக்கம் இருக்குதா இல்லைங்களா? என்னை திருமணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா இல்லைங்களா? அல்லேலூயா. ஒருபோதும் நாம் ஆண்டவரிடத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டாம். புரிந்து கொள்ளுங்க, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அப்படி நீங்க இருவர் கூடி இருந்தா ஒருவன் கீழே விழுந்தால், அந்த வார்த்தையை வாசிங்களே, அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். என்னதுனால சொல்லுங்க? என்ன பிரயாசத்தினால என்ன உண்டா? ஆமா, ஒருத்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ நீங்க பிரயாசப்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த நபர்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, அவங்களுக்கு என்ன உண்டாகும்னா ஒரு அன்பு உண்டாக ஆரம்பிக்கும். எங்களை பார்க்க என் குடும்பத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஆள் இருக்குங்கிற உணர்வு வருமா வராதுங்களா? ஆமென். அப்போ நீங்கள் 2 பேர் கூடி இருந்தீங்கன்னா, 4 பேர் கூடி இருந்தீங்கன்னா அந்த பிரயாசத்தில் மிகுந்த பலன்கள் உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க துணையா இருக்கிறதுக்கு நிறைய காரியங்களை நீங்க பிரயாசப்படணும், ரிஸ்க் எடுக்கணும், கஷ்டப்படணும். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், வெளியில எங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ பக்கத்து வீட்டுல எல்லாம் வேலை சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் கேட்போம். ஆனா உள்ள வீட்டில் வேலை சொன்னா என்ன செய்ய மாட்டோம், அது பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவோம். ஆனா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கடைக்கு போயிட்டு வச்சோன்னா நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க, வெளியில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம், செய்யக்கூடாது என்பதல்ல.
என் சொந்தத்துக்குள்ள இருக்கிற என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வதற்காக, துணையா இருப்பதற்காக, ஆபத்தில் அவங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு ஆறுதலா இருப்பதற்காக தான் கர்த்தர் என்ன சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் என்ன அந்த வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காய்ச்சல் வந்தா வரட்டும், பார்த்துக்க, இருந்துக்க, உடம்பு சரியில்லாம இருந்த அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வராம நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பலத்துக்கு நேராய் பலனை கொடுத்து அவர்களை மேலான நிலைகளை உயர்த்துவதற்காக கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியும், மார்த்தாலும் மரியாளும் ஒரே வீட்டுக்குள்ள தான் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. அக்காலும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. இப்ப மரியாளம்மா எங்கே போய் உட்காந்துருச்சு? வேலை செய்யாம ஏசப்பாவுக்கிட்ட சமூகத்தில் போய் என்ன செஞ்சிருச்சு? உட்காந்துருச்சு. இப்ப இந்த அம்மா கேட்குது, யாரு? நல்லா கவனிங்க. மார்த்தாளம்மா கேட்குது. அதில் சொல்லுது, இந்த மார்த்தாள் அநேக வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் வேலையில ஒரு வேலை கூட இந்த மரியாள் செய்யல. எந்த வேலையும் செய்யாம இது எங்கே உட்கார்ந்துருக்கு? ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன செஞ்சிருக்குது. அல்லேலூயா. இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் 10 வேலை செய்யறேன்ல, ஒரு வேலை 2 வேலையாவது எனக்கு செஞ்சு எனக்கு உதவியா என்ன செய்யலாம்ல. இந்த அம்மாவுடைய எதிர்பார்ப்பு என்னதான்? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்ப இந்த அம்மா முறுமுறுத்து முணங்கி இதெல்லாம் பேசிவிட்டு கடைசியில கேட்குது, ஆண்டவரே இதை பாருங்க ஆண்டவரே, என் தங்கச்சி எத்தனை வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலையவாது இவ செய்யணுங்கிற எண்ணமே இல்லை பாருங்க. எதை எதிர்பார்க்குதுன்னா, எனக்கு உதவியா என் தங்கச்சி இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொன்ன தாட்டினுடைய நிலைகள் வேற. நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுற, எனக்கு நீ கூட்டு செய்யணும்னு நினைக்கிற, கறி வைக்கணும்னு நினைக்கிற, அது வைக்கணும்னு நினைக்கிற, திராட்சை ரசத்தை ரெடி பண்ணணும்னு நினைக்கிற. ஆனால் நான் தேவையானது ஒண்ணுதான் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, சரீர நிலைமையில அந்த சகோதரி, என் சகோதரி கண்டிப்பா எனக்கு ஒரு உதவியா இருக்கணுங்கிறத அந்த அம்மா எதிர்பார்க்குது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ கண்டிப்பா நமக்கு நம்மளோட கூட இருக்கிறவர்கள் எல்லா காரியத்திலையும் உதவியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பாருங்க, அந்த காலகட்டத்தில் கணவனுக்கு ஒரு பணி, மனைவிக்கு ஒரு பணி. கணவனுக்கு என்ன பணி? வேலைக்கு போய் சம்பாதிச்சு பொருட்களை கொண்டுகிட்டு வரணும், அதான் கணவருடைய பணி. மனைவியுடைய பணி என்ன? கொண்டு வந்த பொருட்களை நல்லா சமைச்சு பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கொடுத்து ஆதரிச்சு வீடு வாசல்களை சரியா வச்சுக்கிற வேண்டிய வேலை யாருடைய வேலை? இவங்களுடைய பணி வேற, இவங்களுடைய பணி வேற. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடந்துக்கிறது? இந்த பணியை இவங்க செய்ய முடியாது, இந்த வேலையை இவங்க செய்ய முடியாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய வேலையை பாதியா பிரிச்சு இவங்க பாதி பார்த்துக்கிறாங்க, இவங்க பாதி பார்த்துக்கிறாங்க. இப்படி இருந்தா தான் குடும்பம் எப்படி போகும்? சீரா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, நான் வேலைக்கு போக முடியாது, நீங்க சார்ஜ், நான் வீட்டு வேலை பார்க்க முடியாது, நீங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிறீங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனால் அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால் அந்த காலகட்டத்திலேயே ஆண்களுக்குன்னு ஒரு காரியத்தையும் பெண்களுக்குன்னு ஒரு காரியத்தையும் கர்த்தர் பிரித்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன சம்பவங்கள் தான். நகோமி 2 மருமக, ஒரு மருமக விட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு என்ன செஞ்சிருச்சு? ஒரு மருமக கூடவே இருக்குது. நான் சொல்லுது, நீ எங்கே போனாலும் அங்கே நான் என்ன செய்வேன்? வருவேன். நீங்க எதை சாமியை கும்பிடுறீங்களோ அதுதான் என்னுடைய தெய்வம், நீ எந்த ஜனத்துக்குள்ள போய் இருக்கிறீங்களோ அதான் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த மருமக கூட்டிட்டு போகுதுங்க. இந்த நகோமிக்கு வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இந்த நகோமிக்கு யார் உதவியாளர் அப்படின்னா இந்த ரூத்து தான். இந்த ரூத்து தான் உதவியாளர். கர்த்தர் அந்த நகோமிக்குன்னு ஏற்ற ஒரு உதவியாளரை கையில கொடுத்து சொந்த ஊருக்கு புறப்பட்டு போறாங்க. முடியாத மாமியாரை உட்கார வச்சுட்டு இந்த அம்மா போய் வேலை செஞ்சுட்டு, வயல்ல போய் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து அந்த பொருளை கொண்டாந்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க பாருங்க. வயசான காலத்தில் எந்த உதவியாளராவது ஒரு ஆளை நமக்கு நியமிச்ச ஆண்டவர் நம்மளை எப்படியாவது வாழ வச்சிருவாரு. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் இப்போ ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த பூமியில வாழ்வதற்கு, நாம வாழுகிற இந்த வாழ்க்கையினுடைய நிலைகளுக்கு ஏற்ற காரியத்தில் ஒரு உதவியாளர் எப்படி தேவையோ, இதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு உதவியாளர் தேவை. நல்லா கவனிங்க, நான் சொல்ல வர்றது இது கிடையாது. ஆனாலும் இந்த கருத்துக்களை நீங்க புரிந்து கொள்ளணும். மாம்சத்தின்படி
எனக்கு எப்படி ஒரு உதவியாளர் என் குடும்பத்துக்குள்ள அப்பா தேவை, அம்மா தேவை, அண்ணன் தேவை, தங்கச்சி தேவை, கணவர் தேவை, மனைவி தேவை, மற்ற நிலைகளில் இருக்கிற சொந்த பந்தங்கள் எனக்கு எப்படி மாம்சத்தின்படி தேவையோ, இதே மாதிரி நான் ஆவிக்குள்ளான வாழ்க்கையில வாழ்வதற்கு, ஆவிக்குள்ளான வளர்ச்சியை அடைவதற்கு எனக்கு ஒரு உதவியாளர் கண்டிப்பா தேவை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், யோனத்தான் ஆயுதத்தாரி 2 பேரும் சண்டைக்கு போறாங்க. யோனத்தான் தனியா போயிருக்கலாம்ல, ஆயுதத்தாரியை கூப்பிடுறாரு, என்னோட வரையா நீ அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், நீங்க எங்க போறீங்களோ அங்கே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இவனும் வாக்கு கொடுத்துட்டு என்ன செய்யறான். அப்போ நீங்க பாருங்க, யுத்தம் செய்வதற்கு என்ன தேவை? ஒரு துணை தேவை. அல்லேலூயா. யுத்தம் செய்வதற்கும் ஒரு துணையை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமென். அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய நிலைகள்ல எனக்கு ஒரு உதவியாளர் தேவை என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாம்சத்தின்படி எனக்கு நிறைய உதவியாளர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆவியின்படி எனக்கு இருக்கிற ஒரே உதவியாளர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். நான் பாடுறோம் இல்லையா, துணையாளரே உம் சிறகின் எப்படியா நிழலில் தானே களி கூறுவேன். எப்படியா துணையாளரே நிழலில் தானே களி கூறுவே களி கூறுவே. சொல்லுங்க, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, மாம்சத்தின்படி இந்த பூமியில என்னால எப்படி தனிமையா வாழ முடியாதோ, இதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்வதற்கு இந்த ஆவியானவர் இல்லாம என்னால தனிமையா வாழ முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டா போதும், ஞானஸ்நானம் எடுத்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா போதும். இல்லைங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கண்டடைய வேண்டிய வளர்ச்சியை அடைவதற்கு நிச்சயமா இந்த ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அதனாலதான் எல்லா இடத்திலையும் இவர் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்க, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க சொல்லுவதற்கு காரணம், ஆவிக்குள்ளான வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம வாழ முடியாது என்பதற்காக இவரை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுகிறார். சொல்றோம் இல்லையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எப்படியா இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமை. இந்த ஆவியானவர் எதுக்கா அதிலே சொல்லுது பாருங்க, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க அப்படி, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க அப்படி, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கவனிங்க, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு உறவுகள் தேவைதான். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஒரு துணையாளர் தேவையில்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நிறைய தாண்டி போக வேண்டிய நிலைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் யார் தேவை? இவர் இல்லாம என்ன செய்ய முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது.
ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அதனால தான் லூக்கா 11வது அதிகாரத்தில் தானே 9வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரைக்கும் அதில் அழகா எழுதியிருக்கு பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய பிள்ளை எதைத்தான் கேட்கணும்? ஆவிக்குரிய பிள்ளையை எதைத்தான் தேடணும்? ஆவிக்குரிய பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? தட்டிக்கிட்டே இருக்கணும். இவர் இல்லாம என்னால வாழ முடியாது, இவர் இல்லாம என்னால ஆவிக்குரிய நிலைகளில் பயணிக்க முடியாது, இந்த ஆவியானவர் வேணும், இவர் தான் எனக்கு ஒரு துணையாளர், எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு நீங்க தேவனிடத்துல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இவர் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியான நிலையில நடத்த முடியாது. இவர் இல்லைன்னா அடிக்கடி பிரேக் டவுன் ஆகும். இவர் இல்லைன்னா அடிக்கடி பெட்ரோல் இல்லாத வண்டி எப்படி நின்று போயிடுது, அது மாதிரி அடிக்கடி என்ன செய்யும்? நாம் அப்புறம் போன் பண்ணி ஏன் வரல அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு ஒழுங்கா ஜெபம் வராது. இவர் இல்லைன்னா என்ன செய்யாது? ஜெபம் வராது. இவர் இல்லைன்னா ஆவிக்குரிய நிலைகள்ல நிறைய காரியங்களை நமக்கு தடுமாற்றம் வரும். ஆதி காலத்துல வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கிற சூழ்நிலை வரும். அல்லேலூயா. எனக்கு அழகா அந்த ஒரு டேவிட் கணேசன் பிரதர் அழகா நாங்கள் உட்காந்துருந்தோம், ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அவர் சொன்னார், கிறிஸ்தவனுக்கு அறிவு இருக்குதான் ஆனால் புத்தி இல்லையா. என்ன இல்லையா? அவர் அடிக்கடி சொல்வார், கிறிஸ்தவங்களுக்கு அறிவு இருக்குது ஆனால் என்ன இல்லை, என்ன இல்லையா? நமக்கு என்ன இருக்குதான்? சொல்லுங்களேன், என்ன இருக்குதான்? ஆமா, பரிசுத்தமா வாழணுங்கிற அறிவு நமக்கு இருக்குது. படிச்சு ஆமா பைபிள்ல இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா என்ன இருக்குது? அதன்படி வாழ மட்டும் மாட்டோம். ஆமா, அல்லேலூயா. காலையில ஜெபம் பண்ணணும்னு தெரியும், ஆனா பண்ண மாட்டோம். அதனாலதான் அவர் சொல்வாரு, அறிவு இருக்கு ஆனா என்ன இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் சொல்லணும். நீங்க பாருங்க, எத்தனையோ மந்திரவாதிகள் முதற்கொண்டு, எத்தனையோ பூசாரிகள் முதற்கொண்டு இயேசுதான் ஆண்டவர் சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்சியில் இருக்கிற சாமியார்கள் முதற்கொண்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு ஒருவரே ஆண்டவர்னு ஸ்ட்ராங்கான நிலைமைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் இந்த இயேசுவை தேடுகிற நாம நல்லா எல்லாம் இப்படித்தான் வாழணும்னு தெரியும், ஆனா வாழ மட்டும் மாட்டோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, எங்களால வாழ முடியாதுங்க, நம்மளால வாழ. அதனாலதான் எனக்கு உதவி செய்வதற்காக பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு துணையாக என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் வாழ்வதற்கு ஏற்ற விதமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் எனக்கு கண்டிப்பா தேவை. இவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அப்ப நீங்க விடாப்பிடியா கேட்கலாமா? கிடைக்கிற வரைக்கும் கேட்கலாமா? பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் விடாப்பிடி ஆண்டவர்கிட்ட கே. அதனால தட்டிக்கிட்டே இரு. நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றா. பாட்டு எந்த கல்யாண வீடா இருந்தாலும் சரி, பாட்டு அந்த பாட்டு தான். கேளுங்க கேளுங்க, தட்டுங்க தட்டுங்க, தேடுங்க சொல்லி கொடுக்குறாங்களா? ஆனா இந்த வார்த்தைகள் நம்ம காதுல கேட்குதே ஒழிய இவரை பெற்றுக்கொள்ளணுங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன செய்யல. அவர் சொல்றாரு, மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டேன், அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்டேன், இப்படிலாம் அவர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில சொல்றாரு, என் பிள்ளைக பரிசுத்த ஆவியானவரை கேட்டா நான் கொடுக்காமையா இருக்க போறேன். அப்ப எதை கேட்கணும்னு விரும்புறாரு? அல்லேலூயா. இவர் இல்லாம என்னால ஆவிக்குரிய பயணத்துல பயணிக்க முடியாது. சொல்லுங்க, இவர் இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது? அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது.
உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், என்னால நீங்க வந்துருங்க எங்களுக்குள்ள. இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. அவ்வளவுதான். உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால. இருக்கவே முடியாது. இங்க வேத புத்தகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆவியானவர் இல்லாம அவங்களால ஒரு நிமிஷம் கூட வாழல. ஆதி திருச்சபையை பார்த்தீங்கன்னாலும் ஆதி திருச்சபையில் இருக்கிற ஜனங்க இந்த ஆவியானவர் இல்லாம ஒரு நொடி கூட வாழலைங்க. ஆனா இப்ப இருக்கிற சபைக்குள்ள இருக்கிற நாம இவர் இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்துறோம், நாட்களை கடத்துறோம், மாதங்களை கடத்துறோம், வருடங்களை கடத்திக்கிறோம். இவர் இல்லாம எங்களால வாழ முடியுங்கிற உணர்வுகளுக்குள்ள வாழ்ந்து பார்க்கிறோம். இதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றம். அல்லேலூயா. சில நேரங்களில் போராடி ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், சில நேரங்களில் அந்த போராட்ட நிலைகளும் மாறி நம்ம குப்புற கடிச்சு படுத்துறோம். சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்த உடனே ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போன உடனே ஒண்ணும் இல்லாத நிலையில புஷ்ன்னு காத்து இறங்கின மாதிரி கீழே விழுந்துடும். என்ன உலகங்க, என்ன ஆண்டவருங்க, இப்படி நம்ம ஆண்டவர்கிட்டையும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. இந்த உணர்வுகள், ஒரே ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வெளிப்படணும், இவர் இல்லாம என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணிக்க முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய பிள்ளைங்க விசுவாசத்திலையும் பாடுகள்லையும் நாம் நிறைந்தவர்களாய் ஓடிக்கொண்டே நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நல்ல கவனிங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். 16 வாசிங்களேன். யோவான் 14, 16, 17 வாசிங்களேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது மைக்க கொடுங்க. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்ம போன வாரம் பார்த்தோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொன்னாரு, பிதா கிட்டையே இவர் ஜெபிக்கிறாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களையும் ஒன்றாயிருக்கும்படி ஆண்டவரே நான் இடத்துல ஜெபிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவர் இருந்தா எந்த விதமான காட்டு பயிலும் கசாமுசா பயிலும் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டான், எந்த பிசாசும் வர மாட்டான். ஆனா இவர் மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுன்னா என்னென்ன சேட்டையை பண்ணணுமோ அத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு ஆரம்பிப்பான். உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா, உங்க வீட்டில் ஒரு ஆபத்து வரப்போகுது, மரணம் வரப்போகுதுன்னா முதல்ல அவன் என்ன செய்வான்னா, எதை நிப்பாட்டுவான்னா, சபையா இருந்தாலும் ஜெபத்தை தான் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுவான். ஜெபத்தை நிப்பாட்டுவான், ஆவிக்குரிய வாழ்க்கையை நிப்பாட்டுவான், வேதத்தை வாசிக்கிறதை நிப்பாட்டுவான். கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திவிட்டு அப்புறம் ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வந்து வைப்பான். பாருங்க, நகலவே முடியாது நம்மளால. முதல்ல இவருடைய ஆவியானவரை முதல்ல அந்த இடத்துக்குள்ள செயல்பட விடாதபடி சில காரியங்களை செஞ்சுபிட்டு தான் அடுத்த காரியங்களை அவன் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்கிற அந்த ஆவியானவர் இல்லாம இந்த பூமியில நான் வாழுகிற வாழ்க்கை வீணானது. ஆமென்.
இதை பெற்றுக்கொள்ள, இதை நிலைத்திருக்க பண்ண, இதை வளர பண்ணுவதற்கு நீங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணுங்க. அதுக்கு தான் உபவாசம் இருங்க. காலையில ஜெபம் பண்ணுங்க, மத்தியானம் ஜெபம் பண்ணுங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணுங்க, இப்படி வாழுங்க, அப்படி வாழுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இப்படிலாம் ஸ்பெஷல் மீட்டிங், ஸ்பெஷல் ஆராதனை, இப்படிலாம் சொல்லி சொல்லி நடத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த விதங்கள்ல அந்த விதங்கள்ல அப்படி இப்படி எப்படியாவது உங்களை ஆவிக்குரிய நிலைகள்ல வளர்த்துறேன். அல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ மனுஷன் வளர்றதுக்கு தோசை சாப்பிட்றோமா, இட்லி சாப்பிட்றோமா, சோறு சாப்பிட்றோமா, சப்பாத்தி சாப்பிட்றோமா, பொங்க சாப்பிட்றோமா, உப்புமா சாப்பிட்றோமா, நாம் ஒன்றை மட்டுமா சாப்பிட்றோம், சாப்பிட்டா போதுன்னு விடுறோமா? மாற்றி 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 எதுக்கு இதெல்லாம் சாப்பிட்றோம்? மாற்றி மாற்றி சாப்பிட்றோம். காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், சாயந்தரம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், மறுபடியும் டீயை குடிக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், பேக்கரியில் கேக்க முழுங்குறோம், அப்புறம் காலையில் போண்டாவை திங்கிறோம், அப்படியே அதை தின்னி இதை தின்னி மிச்சரை முழுங்கி அதை முழுங்கி இதை முழுங்கி இதெல்லாம் பலப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. இப்போ நம்மளை இங்கே இருக்கிற ஆவியானவரை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்னதான் செய்யணும்? காலை ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், உபவாச மீட்டிங்கு, அந்த ஸ்பெஷல் மீட்டிங்கு, அந்த ஆராதனை, இந்த ஆராதனை, இதெல்லாம் கொட்டி கொட்டி உங்களுக்குள்ள ஊட்டி வளர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க சில பிள்ளைகளை பாருங்க, மிச்சர் கொடுத்தா வேணான்னு சொல்லுவோம், ஆனா கேக்கு கொடுத்தா வாங்க முடியாது. அது மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உபவாச மீட்டிங் எனக்கு வேண்டாம், ஸ்பெஷல் மீட்டிங் எங்களுக்கு வேண்டாம், நமக்கு இரவு ஜபம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், டோன் எனக்கு பசிக்கலை. நாங்கள் ஆவியானவர் ஃபுல்லாக இருக்கிறார். நம்ம நிலைமை எப்படி இருக்கிறாரு? எங்களுக்கு என்ன செய்யலை? எங்களுக்கு பசிக்கலை, எங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு பசி இல்லை, நான் அடுத்த மாதம் இரவு ஜபத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? சண்டே பிரேயர் இல்லை, நான் அதை விட ஃபுல்லாக இருக்குது, அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. கழுத்துக்கு இருக்கும் போல இருக்கு, எல்லாருக்கும் சாப்பிட்டு அந்த அளவுக்கு எப்படி இருக்கிறோம்? ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால எனக்கு எதுலெல்லாம் உதவி செய்வாரு? மழை வந்துச்சாத்தா, லைட்டா தூரல் விழுதா, சரி சீக்கிரம் முடிச்சிடத்தா, ஆமா கவனிங்க. ஆவியானவர் இருந்தா எனக்கு எதுலெல்லாம் உதவி செய்வாரு? யோவான் 16 வேகமாயிடுங்களே, 16, 7, 8 வாசிங்களே. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வர மாட்டாரு. நான் போவேனே ஆகில், நல்ல கவனிங்க, நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து அவர் வருவாராம், பாவத்தை குறித்து பேசுவாராம், நீதியை குறித்து பேசுவாராம், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவாராம், உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். அக்கா, இவர் வந்தார்னா என்ன நடக்குமா? என்ன செய்வாரா? சொல்லுங்களேன். இவர் வந்தார்னா என்ன செய்வாரா? அப்பா, இந்த பாவத்தை செய்யாத, இந்த காரியத்தில் இப்படி நடக்காத, இது பாவமான காரியம், இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம், இது அநீதியான காரியம், நீதியின்படி நட, இப்படி நட, அப்படி நட, இப்படி எல்லாம் எனக்கு உள்ள இருந்து அவர் என்ன செய்வார்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே விழுகாதபடி என்னை பலப்படுத்துகிற காரியங்களையே சொல்லி சொல்லி என்னை மேலான நிலையில கொண்டே வச்சிருவார். அல்லேலூயா. ஆவியானவர் இல்லை அப்படின்னா நான் பாவத்தை செய்ய மனசு வரும். ஆவியானவர் இல்லைன்னா அநீதியின்படி செய்ய மனசு வரும். ஆவியானவர் இல்லைன்னா நியாய தீர்ப்பா, அது நடந்துட்டு போகுது, நான் தப்பு செஞ்சா என்ன அப்படிங்கிற மனநிலை நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆவியானவர் இல்லைன்னா உலக பிரகாரமா நம்ம எப்படி வேணாலும் நடக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அப்ப இவர் இருந்தா என்ன சொல்லி கொடுப்பார்னா, எது பரிசுத்தம், எது நீதி, எது நியாய தீர்ப்பு, அவருடைய வருகையில என்ன நடக்கும், கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் எது, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரா? அல்லேலூயா. இப்போ என்ன நினைக்கிறேன், ஐயோ அப்படிலாம் சொல்லி கொடுக்குற ஆவியானவர் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமென். அப்போ ஆவிக்குரிய நிலைகளில் நான் வளருவதற்கு அவர் இருந்தால் தான் நான் வளர முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு உதவி செய்வார். ஐயோ இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ அவர் வந்து அழகாக ஹெல்ப் பண்ணுவார். உதவி பண்ணுறப்போ என்னன்னா, அந்த பாவத்தை குறித்த ஒரு வெறுப்புணர்வு நமக்குள்ள தன்னால் என்ன செய்ய ஆரம்பிச்சோம். ஆமென். அல்லேலூயா. வருமா வராதுங்களா? அல்லேலூயா. அநீதியான காரியத்தை செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வருமா வராதுங்களா? வரும்ல. அல்லேலூயா. அப்போ இவர் எனக்கு தேவை. இப்போ இவர் உள்ள இருந்தா பாவம் இல்லை, பரிசுத்தம் வளர ஆரம்பிக்கும். நல்ல ஓரளவு நீங்கள் புரிகிறீங்கன்னு எனக்கு தெரியுது.
ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே கை தட்டிக்கிறீங்களே. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆமென். அப்போ என்னுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால ஆவிக்குரிய சில வளர்ச்சிகளை எனக்கு அவரே கற்றுக் கொடுத்து என்னை வழி நடத்தி உதவி செஞ்சு என்னை ஆண்டவரிடத்துல கொண்டு போவாரு. இதுக்கு தான் இவர் உள்ள இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? அப்ப இப்ப சொல்லுங்க, இவர் கண்டிப்பா வேணுமா வேணாமா? சொல்லுங்க. இவர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்க. இவர் இல்லாம நான் வாழக்கூடாதுங்க. உணர்வு எப்படி வரணும்? இவர் இல்லாம என்னால் நான் வாழ கூடாது. அல்லேலூயா. பாருங்களேன், சில வீடுகளில் யாராவது அப்பாவோ கணவரோ மனைவியோ செத்து போயிட்டா என்ன தெரியுமா கத்துவாங்க? நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கத்துவா. பார்த்திருக்கீங்களா? அப்ப அவர் இல்லை. அப்ப மாம்சத்தின்படி ஒரு மனுஷன் இல்லாம மனுஷி இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு தெரிகிறப்போ இந்த உள்ளான மனுஷன், இந்த உள்ளான ஆவிக்குண்டான இந்த நிலையில இவர் இல்லாம வாழ முடியாதுங்கிற ஒரு கதறல் ஏன் நமக்குள்ள வர மாட்டேங்குது? வரணும். இனிமே நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. போங்க, வீட்டு கதவை சாத்துங்க, முழங்கால போடுங்க, அழுங்க, புலம்புங்க, அழுங்க, புலம்புங்க, கத்துங்க, கதறுங்க. எது வரைக்கும் அப்படின்னா அவர் உங்களுக்கு இறக்க செய்கிற வரைக்கும் அவரை விடாதீங்க. போய் உள்ள போய் கத்தி பாருங்களே. கத்த கத்த அவர் இறங்காம இருப்பாரா? நீங்க சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட என்னால. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். அல்லேலூயா. போய் புலம்பி பாருங்க, உள்ள வந்துடுவாரு. அல்லேலூயா. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரா? இந்த வசனத்தை சொல்லி சொல்லி கேளுங்க. மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது என் பிள்ளை பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறப்ப நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்? ஏன்னா அவர் அப்பவே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பிட்டாரு. பெற்றுக்கொள்றதா நம்மளுடைய வேலை. ஈஸியான சம்பவங்க. இப்ப இந்த பூமியில ஆவியானவர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க, இருக்காரு. பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்காரு. சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ள இருந்துகிட்டே பேசுவாரு. மகளே, இது பாவம். அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பரிச்சை பேப்பரை காட்டக்கூடாது. சொல்லி கொடுப்பார். என்ன செய்யக்கூடாது? மகளே, இது பாவம். இந்த தப்பை இந்த இடத்துல புரணி பேசக்கூடாது. மகனே, இந்த பாவம், இந்த காரியத்தை இதனை செய்யக்கூடாது. உள்ள இருந்து ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரா? சொல்லுங்க, சொல்லி கொடுப்பாரா? சொல்லி கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. இல்லைனா தான் எதை வேணாலும் நம்ம விருப்பப்படி செய்யணுங்கிற மனநிலை வரும். உள்ளே இருந்துட்டார்னா எதுக்கும் செய்ய மனசு வராது. அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், தப்பு பண்ணுறவங்க அப்படியே உங்களை விட்டு மெதுவாக ஒதுங்குவாங்க. பாருங்களேன், உங்களோட பேச மாட்டாங்க. நீ பாருங்க, பாஸ்டரோட பேச மாட்டாங்க. அப்படியே உங்களோட நல்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோட பேச மாட்டாங்க. சபைக்கு வர்றவங்களோட பேச மாட்டாங்க. தப்பு பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளோட சேரக்கூடாதுன்னு அவன் உள்ளேயே போட்டு குத்துவேன். பேசாதே பேசாதே பேசாதேன்னு போட்டு குத்துவான். அல்லேலூயா. சரி, ரைட். ரெண்டாவது யோவான் 16:13 வேகமா வாசிங்களே. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். என்ன செய்வாரா? இப்ப ஆவியானவர் வந்தா உள்ள என்ன செய்வாரு? எல்லா வசனத்தின்படி வாழு, இப்படி வாழுப்பா, அப்படி வாழுப்பான்னு கற்றுக் கொடுப்பாரா? வசனத்தின்படி வாழ உதவி பண்ணுவாரா? ஆமே. இப்ப சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. பாவத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்யறாரு. சொல்லுங்க, நீதியின்படி வாழ எனக்கு உதவி செய்யறாரு. நியாய தீர்ப்புக்கு என்ன நானே காத்துக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யறாரு. உலக பிரகாரமான நிலைகளை வாழ விடாதபடி எனக்கு உதவி செய்யறாரு. தேவ வசனத்தின்படி சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உதவி செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த உதவியாளர் கண்டிப்பா எனக்கு தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த உதவியாளர் எனக்கு தேவை. ஆமே.
நீ பாருங்களேன், கலெக்டர் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உதவியாளர் அப்படின்னு ஒரு 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 ஆஃபீஸே என்ன செய்யும், இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த உதவியாளர் எனக்கு தேவை, இந்த துணையாளர் எனக்கு தேவை, இவர் இல்லாமல் என்னால் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்க, அழுது பாருங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இறங்கி வருவார். அந்த நாளில் வெளிப்படும் பாருங்க சந்தோஷம், அதுக்கு அளவே இருக்காதுங்க. கை தட்டுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ரோமர் 8:26 வேகம் வேகமாக வாசிங்க, இந்த ஒரு வசனம் மட்டும், அவ்வளோதான். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் உள்ள இருந்துகிட்டு ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத எப்படி உள்ள இருந்துகிட்டு என்ன செய்வாராம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக உள்ள இருந்து வேண்டுதல் செய்யறாராம், நமக்குள்ள இருந்துகிட்டு. அப்ப சொல்லுங்களேன், ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க, என்னென்ன செய்யறாரு? பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்யறாரு. சொல்லுங்களேன், மனப்பாடம் பண்ணுங்களே, மனப்பாடம் பண்ணுங்க. பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்யறாரு, நீதியின்படி வாழ எனக்கு உதவி செய்யறாரு. அடுத்து நியாய தீர்ப்புக்கு என்ன நானே காத்துக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யறாரு. அடுத்து உலக பிரகாரத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து என்னை விலக்கி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யறாரு. அடுத்து சத்தியத்தின்படி வசனத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யறாரு. ஆமா, நல்லா ஜெபம் பண்ண என்னை பலப்படுத்தி ஜெபத்துல வளருவதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்றார். கை தட்டுங்களே, அல்லேலூயா. அப்ப இத்தனை உதவியும் செய்யறவர் நமக்கு தேவையா இல்லையா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா, நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா எங்களுக்கு, நீங்க போதும்பா. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படி இருக்கிறவங்க எனக்கு வேணும்னு நினைக்கிறது மாதிரி ஆவியின்படி எனக்கு ஆவியானவர் நிரந்தரமா தேவை. அவருக்கு எது வரைக்கும், நான் கல்லறை போய் சேர்ற வரைக்கும் அவர் எனக்கு தேவை. அல்லேலூயா. ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர்றாரு. பற்பல பாசைகளை பேசுவோமா பேச மாட்டோமா? ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? அந்நிய பாசைகளை பேசி ஆவியில நிறைஞ்சு கழுக்குருவோமா? இப்போ நீங்கள் 1 கொரிந்தியர் வேகமாக நானே சொல்லிடுறேன். 1 கொரிந்தியர் 14:2 போட்டிருக்குது, அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? யார்கிட்ட பேசுறிய சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, யார்கிட்ட பேசுறிய? அந்நிய பாசை பேசுகிறவன் யார்கிட்ட பேசுகிறோம்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். அப்போ அந்நிய பாசை பேசுகிறோமா? சொல்லுங்களேன் அக்கா. சபை ஆதி சபை இருக்கிறது மாதிரி நம்மளுடைய சபைக்குள்ள இருக்கிறவங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்நிய பாசையில ஆவியில நிரம்பி நான் ஜெபிக்கிறேங்க. அந்த அனுபவம் எனக்கு இருக்குதுங்க. அந்நிய பாசை பேசுகிற போது நான் தேவனோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனா பாட்டு மட்டும் நமக்கு வருது இல்லையா? நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்றோம்ல. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. இப்ப ஆவியானவர் உள்ளே இருந்தா இந்த பற்பல பாசைகள் எனக்குள்ள கொடுப்பாரு. அந்த பாசையை வித்தியாசமா நாக்க சொல்லட்ட வைப்பாரு. என்னையே அறியாம நான் சொல்லட்டுக்கிட்டே இருப்பேன். என்னையே அறியாம நான் பேச்சை நிப்பாட்ட முடியாதுங்க. அந்த பேச்சை நிறுத்த மனசு வராது. நிறுத்த மனசு. ஏசு நிற்கிறாரு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மறுரூபம் ஆயிட்டாரு. பேதுரு யோவான் யாக்கோப்பு பார்த்துட்டு சொல்றாங்க, கிட்ட ஓடி போயிட்டு சொல்றாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த அனுபவம் தெரியல இல்ல. இவங்க ஓடி போய் சொல்றாங்க, ஆண்டவரே நாம இங்கே இருந்துட்டா நமக்கு நல்லது. எதுக்கா சொல்றாங்க? மோசேக்கு ஒரு கூடாரத்தையும் எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் நமக்கு ஒரு கூடாரத்தையும் போட்டுட்டு நம்ம இங்கே இருக்கலாம். அழகா இருக்குது, மகிமையா இருக்குது, ஒரு மாதிரி பிரசன்ஸா இருக்குது. நீங்க இயேசு ஜெபிக்கிறார், அந்த பிரசன்ன மூடுனவன அந்த இடத்தை விட்டு போறதுக்கு பேதுருவுக்கு யோவானுக்கு யாக்கோப்புக்கு மனசு வரலங்கய்யா, மனசு வரல.
ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியானவருடைய வல்லமைகளை களி கூர்ந்து நீங்க ஜெபம் பண்ண தொடங்கிட்டா, அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்நிய பாசையும் வல்லமையும் வரங்களும் உங்களுக்குள்ள அப்படியே செயல்பட தொடங்கும் போது அந்த ரூமை விட்டோ இடத்தை விட்டோ அந்த சமூகத்தை விட்டு வெளியில வரணுங்கிற மனசே வராது. மனசே வராது. அல்லேலூயா. இந்த கொரோனா காலகட்டத்தை தானே ஒரு ஊழியக்காரரு, ஆமே, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கு, ஒரு கதவை சாத்திக்கிட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆவியானவருடைய பிரசன்னம் அவரை மூடி கொரோனாவே இல்லாம ஓடி போச்சு. இப்ப தேவனுடைய பிரசன்னம் வர்றப்போ கட்டுக்களை நொறுக்கி போட்டும் ஒட்டச்சு போட்டும். ஆண்டவர்கிட்ட எப்படி கேளுங்க. அல்லேலூயா. அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுறானா, அந்நிய பாசை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாசையை பேச ஆரம்பிங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை நிலையா உங்களுக்குள்ள தங்க வைங்க. இவர் உங்களுக்கு உதவி செய்வார் பாருங்க. இதுல நீங்க ஆவிக்குள்ள வளருவீங்க. அன்னைக்கு சொல்லுவீங்க, நான் தனியால் இல்லைங்க, எனக்குள்ள அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உணர்வை அறிஞ்சதுனால தான் அப்பா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எப்படியா? இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா சொல்றார் இல்லையா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இதெல்லாம் உதவி பண்ணுவார், இப்படிலாம் உதவி பண்ணுவார். சொல்றார் இல்லையா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்துங்க ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலேயே மனிதர்கள் இல்லாம துணை இல்லாம கூட வாழ்ந்துடலாம் ஆவிக்குரிய பிள்ளைங்க. ஆனா ஆவியானவர் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சமும் வாழ முடியாது. எலியாவோட கூட இருந்தது யாரு? அப்பா இருந்தாங்களா? அம்மா இருந்தோம்னு சொல்லுதா? மனைவி, பிள்ளைய, வேற ஏதாவது உறவு? ஆண்டவர் சொல்றாரு, கேரி தாற்றண்டைக்கு போ. இவர் உடனே போறார். கேரி தாற்றண்டை முடிஞ்ச உடனே இந்த விதவை வீட்டுக்கு நீ போ. இவர் போறார். இவர் எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் போகிறார். ஆவியானவரோடு கூட இருக்கிறார். எல்லா வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் எலியாவை வழி நடத்தினது, எலியாவோட கூட இருந்தது, எலியாவோட சாப்பாடு கொடுத்தது, எலியாவோட பேசினது, இது எல்லாமே ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தனியா இல்லைங்க, தேவன் அவரோடு கூட இருந்ததுனால ஒரு இடத்துல கூட நான் தனியா இருக்கிறேன், ஒத்தையில இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு அவர் வார்த்தையே சொல்லலை. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நிலையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா. கடைசியா ஒரு பாயிண்டோட நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களோடு தான் அதிகமா பழகுவாங்க. நீங்க தானியேலை பாருங்க, 1000 பேரை அவங்க சிறையை பிடிச்சு கொண்டு வந்திருந்தாலும் சாத்ராக்கோட, மேசாக்கோட, ஆபேத்நேகோட இவங்ககிட்ட தான் பழகுனாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை பாருங்க, அங்க இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றிருந்தவர்களோட தான் அதிகமா என்ன செஞ்சாங்க? அப்போ வல்லமையை பெற்றவர்களோட தான் பழகுவாங்க. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் யாரோட அதிகமான லிங்க் இருக்குன்னா, இன்னொரு பரிசுத்த ஆவி இருக்கிற இன்னொரு சரீரத்தோட தான் அதிகமா என்ன செய்வாங்க? ஏன்னா இவங்க ஆவியில வளரணும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குள்ள நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவிக்குள்ள நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்துக்கு துணையா இருந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உங்களுக்கும் அவர் துணையா இருப்பாராக.
எலும்புங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் கண்களை மூடிடுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. கண்ணை மூடி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, ஏசையா இருக்கவே முடியாது. என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான். சொல்லுங்க. என் தந்தை நீங்கதான், என் தாயும் நீங்கதான், என் உயிரே நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்க ஏசையா சத்தமா சொல்லுங்க. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான். ஓ, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம இருக்கவே முடியாது, என்னால. இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்து அறிஞ்சதுனாலதான் கெத்செமனேல உட்கார்ந்து அழுகிறாரு. என்னை விட்டு நீங்க பிரிஞ்சிடாதீங்க, என்னை விட்டு நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லி அவர் புலம்பி அழுததுக்கு காரணம் இதுதான். அவர் இல்லாம இயேசுவால எப்படி வாழ முடியலையோ, அவர் இல்லாம நம்மளாலையும் வாழ முடியாது.
நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. சிலுவையில தொங்கினவரா இயேசு கண்ணீர் வடிச்சிட்டு கேட்கிறாரு, பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அவர் மிகுந்த உறக்கமான சத்தத்தோட அவள் அழுதாரு. காயத்தை நினைச்சல்லுங்க, ரத்தத்தை நினைச்சல்ல, வாங்கின அடிய நினைச்சல்ல, அவமானத்தை நினைச்சல்ல. என் பிதா என்னை விட்டு பிரிந்து விட்டார், என் பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டார். இதுதான் அவருடைய கண்ணீர். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் வாழ வேண்டாம். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். முடிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். எங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ முடியாதுங்கிறதுக்காக எங்களுக்கு உதவி செய்ய வந்த எங்கள் உதவியாளரே, எங்கள் துணையாளரே, இங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நினைவில்லாம ஒரு நொடி என்னால இருக்கவே முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருக்கிறார். வீட்டுல யாராவது இல்லைன்னா எவ்வளவு கதர், ஆனா ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி என்னைக்காவது கதர்னது உண்டா? அழுதது உண்டா? புலம்புனது உண்டா? பிரதர், சிஸ்டர், 1000 அப்பாக்களுக்கு சமமானவர், 1000 அம்மாக்களுக்கு சமமானவர், 1000 உடன் பிறந்தவர்களுக்கு சமமானவர். இவருக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல யாரும் இல்ல. நீங்க இல்லையே நினைச்சு ஒரு நொடி கூட நாங்க அழுததில்லை ஆண்டவரே. நீங்க இல்ல, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். எனக்கு தெரியும் நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள அவர் வந்திருக்கிறார். ஒரு மனமகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்குது, ஒரு தாகம் வந்துருச்சு. நான் விடக்கூடாது இந்த ஆவியானவரை, நான் விட மாட்டேன்னு சொல்லி வைராக்கியத்தோட இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போறீங்க. கத்த தந்திருக்கிற இந்த தருண நேரங்களுக்காக நன்றி. கரம் கூட இருக்கட்டும்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, பிள்ளைங்க பயணமா புறப்பட்டு போறாங்கப்பா. வீடு போற வரைக்கும் மழை வேண்டாம், அதுக்கு பிறகு நல்ல மழைகளை கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இருக்கிற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்ளுங்க.